ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 19. இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் பார்க்க போறோம்னா கியூப் ரிலேட்டட் சம்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, இது மாதிரி சம்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி சம்ஸ். இப்போ இது மாதிரி சம்ஸ்லாம் குயிக்கா எப்படி சால்வ் பண்றதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இம்பார்ட்டன்டான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கியூப் ஃபார்முலா. ஸோ நமக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc நமக்கு a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கியூப் ஃபார்முலா. இப்போ இதுலயே ஒவ்வொரு பார்ட் வந்து கேட்டாங்கன்னா இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இதோட ஃபார்முலா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ஃபார்முலாஸ் இதை பார்த்துருப்போம். அதை வந்து இங்க அப்ளை பண்றோம். ஸோ இப்போ நமக்கு a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வர்ற ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நமக்கு a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abcனா a பிளஸ் b பிளஸ் c இன்டூ a plus b plus c whole square minus ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு 2 into ab bc ca இருக்கு, இந்த இடத்துல 1, அப்ப minus 3 times ab plus bc plus ca. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ab plus bc plus ca. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்ம்ஸ்லயே பார்த்திருப்போம். ஸோ நமக்கு a plus b plus c whole square minus a square plus b square plus c square divided by 2. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாஸ் தான் தெரிஞ்சா நம்ம ஈஸியா சம்ஸை சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if a plus b plus c equal to 19, ab bc plus ca equal to 114. Find square root of a cube plus b cube plus c cube minus 3abc. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன ஃபார்முலா? a cube. இப்போ நமக்கு வெறும் ab bc ca கொடுத்திருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, a plus b plus c யும் கொடுத்திருக்காங்க, ab plus bc plus ca யும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க, a cube plus b cube plus c cube minus 3abc னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a plus b plus c into a plus b plus c whole square minus 3 times ab plus bc plus ca. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ டைரக்டா நம்ம வேல்யூ புட் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்போ நமக்கு a plus b plus c இருக்கிறதுல யார் இருக்காங்க? 19 இருக்காங்களா? ஓகே, இன்டூ இந்த இடத்துல a plus b plus c ஹோல் ஸ்கொயர், அப்ப நமக்கு 19 ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் ab bc ca இருக்கிறதுல 114. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா இது எல்லாமே அப்புறம் ரூட்ல இருக்காங்க. ஓகே, நமக்கு 19 இன்டூ 19 ஸ்கொயர் நமக்கு 361 மைனஸ் 3 into 14 நமக்கு 342 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை சப்ட்ராக்ட் பண்ண 19. ஸோ அப்ப 19 into 19. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரூட்ல இருக்காங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க தானே வெளியிடுவாங்க. ஸோ அப்ப 19 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த சம்ம நம்ம ஃபார்முலா எழுதாமே சால்வ் பண்ணலாம். நமக்கு இந்த இடத்துல xy y பிளஸ் yz பிளஸ் zx கொடுத்தா நமக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் b பிளஸ் c பாருங்க, x பிளஸ் y பிளஸ் z இன்டூ x plus y plus z whole square minus 3 times xy plus yz plus zx. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்படியே வேல்யூ புட் பண்ணிடலாம். இந்த இடத்துல யார் இருக்காங்க? 7 இருக்காங்க இன்டூ 7 ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் 1 7 இன்டூ 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 49 மைனஸ் 3 46. 7 into 6 42.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யூனிட் டிஜிட் 2 வரதுல ஆப்ஷன் பி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். இப்போ பாருங்க 7 into 49 minus 3 46. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா 7 6 42 4 கேரி ஆயிடும் 28 32. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus y minus z equal to 7 and xy minus yz minus zx is equal to 21, find. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இந்த இடத்துல வெறும் xy yz zx கொடுத்தா நமக்கு ஈஸியான ஃபார்முலாவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? x plus y minus z into x plus y minus z whole square minus 3 times. ஸோ இந்த டேர்ம் அப்படியே xy minus yz minus zx. ஸோ நம்மளுக்கு அப்படியே வேல்யூ புட் பண்ணிடலாம். 7 into, ஸோ இந்த இடத்துல 7 ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் 21. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7 into 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 3 into 21 நமக்கு 63 வருவாங்க. ஸோ 7 49 மைனஸ் 63 மைனஸ் 14. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 98 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus y plus z equal to 6 and x square plus y square plus z square equal to 14, x cube plus y cube plus z cube equal to 36, then find x, y, z. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு xy plus yz plus zx தேவையா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேரக்டா அந்த கியூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க xy plus yz plus zx. ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா? x plus y plus z whole square minus a square, sorry, x square plus y square plus z square divided by 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க x plus y plus z whole square அப்போ நம்ம 6 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? 6 ஸ்கொயர்னா நமக்கு 36, x square plus y square z square இருக்க இடத்துல minus 14 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா நமக்கு 22 divided by 2 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 11. ஓகே, இதை எடுத்து நம்ம கியூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்க கியூப் ஃபார்முலா x cube plus y cube plus z cube minus 3 times x y z equal to x plus y plus z into x square plus y square plus z square minus xy plus yz plus zx. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ்லாம் பாருங்க. நம்ம xyz தான் ஃபைனலா கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு x cube plus y cube plus z cube இருக்க இடத்துல 36 minus 3 times xyz equal to x plus y plus z இருக்க இடத்துல 6 இருக்காங்க, x square plus y square plus z square இருக்க இடத்துல 14 minus இந்த டேர்ம் இருக்க இடத்துல 11. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். 36 minus 3xyz equal to 6 into 14 minus 11 நமக்கு 3 is equal to 18. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 36 இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 36. அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் 3 xyz equal to 18 minus 36. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு மைனஸ் 18 வருவாங்க. இந்த இடத்துல மைனஸ் 3 xyz. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெறும் xyz தான் தேவை. அப்ப இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனலா 6 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus y plus z equal to 6 and x square plus y square plus z square equal to 20, find x cube plus y cube z cube minus 3xyz. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு xy plus yz plus zx தேவையா? ஓகே, அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. xy plus yx plus zx நான் நமக்கு x plus y plus z whole square minus x square y square z square divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல இருக்காங்க 6 ஸ்கொயர்னா நமக்கு 36 minus 20 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 16 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 8 வருவாங்க. அவ்வளவுதான். இப்போ டைரக்டா ஃபார்முலா. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா x plus y plus z into x square plus y square plus z square minus xy plus yz plus zx. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணா ஸோ 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயருக்கு 20 xy yz zxக்கு 8 ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா 6 into 20 minus 8 12 6 into 12 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 72 வருவாங்க ஆப்ஷன் B is our answer. Next sum. If x plus y plus z equal to 15 and x square plus y square plus z square equal to 153. Fine. Friends, இந்த இடத்துல நம்ம xy plus yz plus zx கண்டுபிடிக்கணுமா? So xy plus yz plus zx கண்டுபிடிக்கணும் is equal to என்ன formula? x plus y plus z whole square minus x square plus y square plus z square divided by 2. Friends, இந்த இடத்துல x plus y plus z whole square இடத்துல 15 square நமக்கு 225 minus 153 divided by 2. Friends, இதை சால்வ் பண்ணா நமக்கு 72 divided by 2. Friends, take out பண்ணா நமக்கு 36 வருவாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா x plus y plus z into x square plus y square plus z square minus xy plus yz plus zx. Friends, இதுதான் நம்மளோட கியூப் ஃபார்முலா, அதாவது x cube plus y cube plus z cube minus 3xyz. இப்போ ஆன்சர் பாருங்க. ஸோ 15 into இந்த இடத்துல 153 மைனஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 36 36 15 ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 7 117 வருவாங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ணா 15 7s are 105 10 கேரியர் ஆயிடும். 15 1s are 15 15 plus 10 நமக்கு 25 2 கேரியர் ஆயிடும். 15 1s are 15 plus 2 17. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1755 ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த சம்ஸ்லாம் எப்படி நம்ம வேல்யூ புட்டிங் மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இங்க பாருங்க, யாரை ஜீரோ ஆக்கிடலாம், ஏதோ ஒரு டேர்ம் ஜீரோ ஆக்கிடலாமா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல z இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுருவோம். ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுவாங்க. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ, இந்த டேர்ம் ஜீரோ. ஸோ அப்போ இது ஜீரோ, இது ஜீரோ. நமக்கு ரிமைனிங் எப்படி இருப்பாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 இருப்பாங்க. இந்த இடத்துல xy is equal to 1 இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபைனலா இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? x cube plus y cube. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு a cube plus y x cube plus y cube என்ன ஃபார்முலா? x plus y into x square plus y square minus ab. ஃப்ரெண்ட்ஸ், இதான நம்மளோட ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணே ஒன்று தான் தேவைப்படுது. ஸோ என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் இங்க பாருங்க, ஜீரோ போட்டு ரிமைனிங் நமக்கு யார் இருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்காங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இப்போ நான் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸ்கொயர் பண்ணா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2 xy இஸ் ஈக்குவல் டு 49 தேவையா? நமக்கு இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் தேவை. அப்ப இந்த 2xy அன்சைட் போச்சுன்னா மைனஸ் தான். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 2. இந்த xy இருக்கிறதுல யார் இருக்காங்க? 1 இருக்காங்களா? அப்போ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இன்டூ 1. ஸோ நமக்கு 49 மைனஸ் 2 47 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸோ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கிறதுல யார் இருக்கா? 7 இருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுல 47 மைனஸ் ஏபி இருக்கிறதுல மைனஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப 7 இன்டூ 46 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 322 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் ஆகும். நம்ம ரெண்டு மெத்தடும் தெரிஞ்சு வச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி வேல்யூ புட்டிங்ல இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 7 அண்ட் xy minus yz minus zx is equal to 21. இப்போ சேம் இந்த இடத்துல நம்ம ஜீரோ போட்டுடலாமா? z is equal to 0. நான் அப்ப இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுவாங்க, இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் யார் இருக்காங்க? அப்ப இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 இருக்காங்க. நெக்ஸ்ட் xy இஸ் ஈக்குவல் டு 21. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஓகே, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலான்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் into x square plus y square minus xy. நமக்கு x square plus y square தேவையா? அப்ப ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிடலாமா?
ஸ்கொயர் பண்ணா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 49. ஃப்ரெண்ட்ஸ் இங்க xy இந்த 2xy இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு 49 மைனஸ் 2 இன்டூ 21. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா 49 மைனஸ் 42. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7 வருவாங்க. இப்போ எடுத்து அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? நமக்கு x பிளஸ் ஒய் இருக்க இடத்துல யார் இருக்காங்க? 7 இருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்க இடத்துல நமக்கு 7. xy இருக்க இடத்துல மைனஸ் 21. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 7 மைனஸ் 21 மைனஸ் 14. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 98 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் x plus y plus z equal to 6 and x square plus y square plus z square equal to 20, find x cube plus y cube plus z cube minus 3xyz. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம எப்படி வேல்யூ புட்டிங் படி சால்வ் பண்றோம்னா, இப்ப z க்கு நம்ம 0 போட்டுடலாமா? ஓகே, அப்ப இந்த இடம் கேன்சல் ஆயிடுவாங்க. சோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு யார் இருக்காங்க? x plus y equal to 6. இங்க x square plus y square is equal to 20. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x cube plus y cube. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலானா x plus y into x square plus y square minus ab. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்க எந்த டேர்ம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சார் மைனஸ் xy. எந்த டேர்ம் இல்லைன்னா xyங்கிற டேர்ம் கிடையாது. ஓகே, சோ அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணலாமா? ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 36 வருமா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா. ஸோ அப்போ நம்மளுக்கு 2xy ஈக்குவல் டு 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு இடத்துல 20. ஸோ அப்போ நம்மளுக்கு 36 மைனஸ் 20 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 16 வருவாங்க. நமக்கு வெறும் xy தான் தேவை. அப்போ xy இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 2 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 8. இப்போ இருக்கிற வேல்யூ எல்லாரும் சேர்த்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நமக்கு x பிளஸ் ஒய்னா யார் இருக்காங்க? 6 இருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்க இடத்துல 20, xy இருக்க இடத்துல 8. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா 6 இன்டூ 20 மைனஸ் 8 நமக்கு 12. 6 இன்டூ 12 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 72 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மெத்தட்லயும் நம்ம இந்த சம்ஸ்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்ப இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகாதுன்னா, இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்ப தனித்தனியா கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்களேன், தனித்தனியா கேட்டிருந்தாங்கன்னா சோ வந்து நம்ம நார்மலா ஃபார்முலா படி தான் போடணும். சோ அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த மெத்தட் வந்து வேல்யூ புட்டிங் வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா இப்ப ஏதோ ஒரு டேர்ம் 0 ஆயிட்டாங்கன்னா நமக்கு இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிடுவாங்களா? எக்ஸ் ஒய் ஜெட். சோ அப்போ வந்து யூஸ் ஆகாது. அப்போ வந்து நம்ம ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.